அப்படியே ஸ்தோத்திரிக்க போகிறோம். நெக்ஸ்ட் 1 minute நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி நல்லா ஸ்தோத்திரிக்க போறோம். எவ்வளவு பலமா கரங்களை தட்டி, உங்க கரங்களின் சத்தத்தை விட உங்க ஸ்தோத்திரத்தின் சத்தம் பெருகட்டும். லீடர்ஸ் ஸ்தோத்திரிங்க, ஊழியக்காரங்க ஸ்தோத்திரிங்க, மியூசிஷியன் ஸ்தோத்திரிங்க, மேடையில இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரிங்க, மீடியாவை ஹேண்டில் பண்றவங்க ஸ்தோத்திரிங்க, ஓ பின்னாடி ஆஷஸா நிக்கிறவங்க ஸ்தோத்திரிங்க. Come on, come on, come on. Let the heaven open. Let the heavens open. This moment, இந்த தருணம் தெய்வத்தின் பிரசன்னம் நிரப்பப்படுகிற தருணமாய் இருப்பதாக. Oh lema na radra kade. Let the tongue confess his name. இயேசுவேன்னு கூப்பிடட்டும், யெஷுவான்னு சொல்லட்டும், யாவேன்னு சொல்லட்டும், எல்ரோயி என்று சொல்லட்டும், எலோஹீம் என்று சொல்லட்டும், யெகோவா ஈரே என்று சொல்லட்டும். அற்புதங்களை செய்கிற கர்த்தருடைய நாமம் பெருகுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. Oh, let the heavens open. As son of God and women of God, we claim this inheritance. வானம் திறக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? Come on, come on. பால்கனில இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி லாத்ரோ பதா அத்ரே கேதேனே மாந்து ரபா பாபா பாபா. பலிபீடத்தின் மேல உடைய அக்னி பற்றி எரியட்டும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அக்னி பற்றி எரியட்டும். ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றுவேன் என்று சொன்ன தெய்வத்தின் வல்லம் பாவா பாவா. பலிபீடத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டதாக வசனம் பல இடங்களிலே சொல்லுகிறது. இந்த பலிபீடத்திலிருந்து சுகப்படுத்துகிற நதி, விடுவிக்கிற நதி, அபிஷேக நதி, சமாதானத்தின் நதி புறப்படுவதாக, புறப்பட்டு போய் என் ஜனங்களை நிரப்புவதாக. ஓ glory to glory, glory to glory, glory to glory, grace upon grace. I speak grace upon grace every single family. கரங்களை தட்டி கொண்டாடுங்க பார்க்கலாம். மௌனமா இருக்கிற நேரம் இல்லை. Oh, we bind all the territorial spirits in the name of Jesus. கரங்களை தட்டி எல்லையின் ஆவிகளை கட்டுகிறோம் என்று தைரியமா பலமாய் முந்தி பலவானை கட்டுங்கள். Come on, come on, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லையின் ஆவிகள் கட்டப்படுவதாக. We bind all the territorial spirits in the name of Jesus. This 10 days, this territory is Jesus territory. ஓ இந்த எல்லை இயேசுவின் எல்லை. சொல்லுங்க, மதுரை இயேசுவுக்கு சொந்தமாய் மாறினது. மதுரை இயேசுவுக்கு சொந்தமா. ஓ நாங்க நடந்த நின்ன பேசின எல்லா ஸ்தலங்களும் மகிமை கடந்து வரப்போகிறது. மதுரையில மகிமை. சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி மதுரையில மகிமை. சத்தமா சொல்லுங்க, மதுரையில மகிமை, மதுரையில மகிமை, மதுரையில மகிமை, பலிபீடத்துல மகிமை, விடுவிக்கிற மகிமை. ஓ ஓ let it manifest. let go shake beredo let tu raba baba. கரங்களை பலமா தட்டி, இன்னும் பலமா தட்டி. ஓ எல்லையின் ஆவிகள் கட்டப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை பலமாய் பலமாய் எல்லையின் ஆவிகளை மீண்டுமாய் மீண்டுமாய் இந்த 10 நாட்களும் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கூடாதபடி போராடுகிற எல்லையின் ஆவி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இப்பொழுதே பலிபீடத்தில் ஒருமனப்படுகிறோம், கட்டுகிறோம், ஒருமனப்படுகிறோம், கட்டுகிறோம். We speak oneness in this town. We speak oneness in this building. We speak oneness in families. ஒரு மனம், ஒரு மனம். கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனம் உண்டாவதாக. சந்தோஷமா சொல்லுங்க, ஒரு மனம் உண்டாவதாக, ஒரு மனம் உண்டாவதாக. இந்த எல்லையில போராடுகிற எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல என் ஜனத்துடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாதபடி இப்பொழுதே கட்டப்படுவதாக. உம்முடைய ஊழியக்காரர்களாக கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படியே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த வசனத்தை அறிக்கையிட போறீங்க. கரங்களை தட்டி, எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அறிக்கை எழுதணும். Every tongue shall confess. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஓ எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். Oh, I declare and bless my people with peace, சமாதானம்,
கிருபை, விடுதலை, சுகம், மகிமை 10 நாளும் உண்டாக போகுது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. உன்னை காண்கிறவர் அவர். என்னை கண்டீரே நன்றி. 2 கரங்களை உயர்த்தி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி. என்னை கண்டீரே பாடுவீங்களா? என்னை கண்டீரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை காண்கிற தேவன். யாரும் உங்களை பார்க்கல நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். He's seeing you. என்னை கண்டீரே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. சத்தமா என்னை கண்டீரே. என்னை கண்டீரே நன்றி எல்ரோயி 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 ரபத்ர தாதா சேத்ரிகே தீனா மாமா பாபா நன்றி ஐயா. நீங்க மட்டும் சத்தமா பாடுங்க பார்க்கலாம். எல்ரோயி சத்தமா. எல்ரோயி என்னை காண்பவரே நன்றி. என்னை கண்டீரே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு. முழு பலத்தோடு கமான் கமான் கமான். 10 நாள் ஆராதிக்க போகிறோம். அன்பு செலுத்த போகிறோம். ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை Somebody release your anointing. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் காண்கிற தேவன். இன்னைக்கு ஜனங்களுடைய கண்கள் வேணா உங்க மேல படாம இருக்கலாம். ஜனங்கள் உங்களை மறந்து போகலாம். ஆனா நாம் ஆராதிக்கிறவர் பார்க்கிற தேவன். கண்டும் நம்ம ஆளுங்க கண்டுக்காம இருப்பாங்க. பார்த்துருப்பான், கண்டிப்பா பார்த்துருப்பான். நம்ம ஏதோ கேட்டுற போறோம்னு பயம். கண்டும் காணாமல் இருக்கிற மனிதர்கள் மத்தியில பார்த்தும் நினைத்து பார்த்தும் மறந்து போன உறவுகள் இருக்கிற சூழ்நிலையில அவர் உன்னை காண்கிறார். ஆமென். இந்த தருணத்துல ஒரு தைரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க கஷ்டத்தோடு இருக்கலாம், வனாந்தரத்தில் இருக்கலாம், வறட்சியில் இருக்கலாம், விடாய்த்து போயிருக்கலாம், வருத்தத்தில் இருக்கலாம். நான் சொல்றேன், அவர் உன்னை காண்கிறார். இன்னைக்கு ஒண்ணு தான் நாங்கள் ரூம்ல இருந்து கேட்டுட்டு வந்தோம். அப்பா, உங்க பிரசன்னம், தூதர்கள், அற்புதம், ஜபத்துக்கு பதில், இதெல்லாம் அப்புறம் எனக்கு நீங்க வேணும். அந்த அடம் பிடிச்சிட்டு தான் வந்தேன். என் 3வது பையன் எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தான். பரலோக ராஜ்யம் அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் உடையது. அடம் பிடிச்சா உடனே கிடைக்குமா? எப்படி அடம் பிடிச்சா கிடைக்கும்? அழுது அடம் பிடிச்சா இம்மீடியட்டா கிடைச்சிருமா? இன்னைக்கு அவர் நம்மை பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து ஒரு குலுக்கு குலுக்கி சொல்லுங்க,
He is watching you. காண்கிறார். அவர் உன்னை பார்க்கிறார். அவர் உன்னை பார்க்கிறார். ஏங்க யார் பார்க்கலனாலும் கவலைப்படாதீங்க சார். உலகத்துல பார்த்தானா லைக் போடுவானா இல்ல நம்ம பின்னாடி வருவானா நமக்கு ஏதாவது செய்வானான்ற எதிர்பார்ப்பு இருக்கும். தெய்வம் நம்மை பார்க்கிறார், அவ்வளவுதான். ஆமென். இன்னைக்கு அவர் நாங்க உள்ள இருந்து புறப்படும் போது சொன்னப்பா, நீங்க எங்க கூட இந்த 10 நாளும் இங்க அல்லேலூயா டவர்ல அல்லேலூயா அல்லேலூயா நாங்க சொல்லும்போது எங்களோடு கூட அசைவாடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். And God promised that. என்னுடைய சமூகம் இல்லை, நானே உன் கூட வருவேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் இறங்கினேன், நான் வருவேன். அதையே இன்னைக்கு சொல்லுகிறார், நான் இறங்கினேன். God has come down to this heavenly place. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற, வார்த்தையால் வர்ணிக்க கூடாத மிகப்பெரிய தெய்வம் அல்லேலூயா டவர்ல மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக இங்க வந்திருக்கிறார், இறங்கி இருக்கிறார், உன்னை இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching you. அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள், அந்த பூமியின் குடிகளை காண்கிற கண்கள். எதுக்கு தெரியுமா உலாவிக் கொண்டிருக்கிறது? சொல்லுங்க வசனத்தை. தம்முடைய வல்லமைய வெளிப்படுத்தும் படிக்கு. ஆமா, அதுக்கு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். His eyes are on you. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவருடைய கண்கள் என் மேல இருக்கிறது. ஆமென். கரங்களை சந்தோஷமா தட்டி பாட போறோம். பாடலாமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உலகமே உங்களை பார்க்குது, ஆண்டவரும் உங்களை தான் பார்க்கறாரு. நல்ல கையை தட்டி சந்தோஷமா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக சந்தோஷமா ஆராதனை 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 ஆராதனை. One more time. எல்ரோயி 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 என்னை கண்டீரே. ஆராதனை சத்தமா ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஊழியத்தை துவங்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க ஊழியத்துல பாப்பீங்கன்னு சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதங்களும் அடையாளங்களும் அடையாளங்களும். I mean signs and wonders. அற்புதங்களும் அடையாளங்களும் இன்ன வரைக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது எங்க ஊழியத்துல நாங்க பார்க்கிறோம். நீங்க வரும்பொழுது ஆண்டவரே, I need to see one miracle. இதை தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு அற்புதத்தை நான் முன்னாடியே பார்க்கணும்.
போன வருஷத்துடைய அற்புதங்கள் இங்கே பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்து லிஃப்டில் ஏறுறேன். நான் உங்க கூட வருவேன்னு சொன்னார்ல, இருப்பேன்னு சொன்னார்ல. லிஃப்டில் ஏறும் பொழுதே எங்களுக்கு நேராக ஒரு தம்பதி நிற்கிறாங்க. அந்த தம்பதியுடைய பேர் டேவிட் கேத்ரின். லாஸ்ட் இயர் அவங்க இங்கே வந்தப்போ என்னை யாரும் பார்க்கல, எனக்காக யாரும் எதுவும் செய்ய முடியல. நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன் என்று கண்ணீரோடு கூட, என் அலைச்சல்கள் யாருக்கு புரியும், என் இதயத்தின் வேதனை who could understand அப்படின்னு சொல்லி அழுது லாஸ்ட் இயர் இங்கே வந்தாங்க. இங்கே வரும்பொழுது 2 வாரம் பெற்றெடுத்த குழந்தைய மறிக்க கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 weeks the baby is born. அவ்வளோதான். மறிக்க 10 மாதம் அந்த பிள்ளை மறிக்க கொடுத்து 2 வாரங்கள் ஆச்சு. ஆஃப்டர் 2 weeks இங்கே வந்தாங்க. ஆனால் பாருங்க, இந்த வருஷம் மகளை ஏஞ்சி நில்லு, பிள்ளைய வயிற்றில் சுமந்து கொண்டு அற்புதத்தின் அடையாளமா முன்னாடி வந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கணும்னு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கண்ணீரோடு கூட ஆராதிச்சாங்க, இன்னைக்கு கம்பீரத்தோடு ஆராதிக்கிறாங்க. நான் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் கேத்ரினை மாத்திரம் அன்னைக்கு பார்க்கல, இன்னைக்கும் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். God is watching over all your troubles. உங்களுடைய எல்லா இழப்புகளையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் திருப்பி தருவார். Amen. He is a God who restores us. Amen. Amen. அவர் நம்மளை ரெஸ்டோர் பண்றாருன்னா பழைய நிலைமைக்கு உங்களை திரும்பவும் கொண்டு வருவார் என்ற அர்த்தம். உங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். ஆமென். நம்ம இந்த 10 நாள் துதிச்சே இழந்த எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ள போகிறோம், மீட்டு கொள்ள போகிறோம், திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறோம், நன்மையை சுதந்திரிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கேத்ரினுக்காக டேவிட்காக ஜெபிக்க போறோம். I want every single person to pronounce this name. அவங்க பேரை உச்சரிக்கணும். எல்லாரும் மனதார கேத்ரினையும் ஆண்டவரே டேவிடையும் நாங்க bless பண்றோம். அப்பா மரியாள் ஆண்டவரே வாழ்த்து செய்தி சொல்லும் பொழுதே வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிச்சு. இப்போ அந்த வயிற்றில் அந்த பிள்ளை துள்ளணும். ஆவியானவருடைய நிரப்புதல் ஜெசிமா bless பண்ணுங்க. ஓ ஜீசஸ் அப்பா, அந்த பிள்ளை அப்பா நீங்க கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணுங்க ராஜா. அப்பா உங்களுடைய கரங்கள் அப்பா ஊம்பா மாறட்டும். அப்பா உங்களுடைய கரங்கள் அப்பா கர்ப்பப்பையா மாறட்டும் ராஜா. அந்த பிள்ளையை நீங்க ஏந்தி கொள்ளுங்க அப்பா. அந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டிய பலத்தை தாங்க. இந்த பிள்ளையை அப்பா மிராக்கிள் பேபியா சாட்சியா வாழ வைங்க ஆண்டவரே. அப்பா சபையா நாங்க கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க நிச்சயமா செய்வீங்கன்ற நம்பிக்கையில நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளையை பெற்றெடுக்கிற எபிரேய ஸ்திரீகளுக்கு உண்டான பலத்தினால மகளுக்கு கிடைப்பதா, அவளுக்கு இருக்கிற எல்லா பயங்கள் in the name of Jesus விலகுவதா. கர்த்தர் மகளுடைய கரத்தை இப்ப பிடிக்கிறீர். பிள்ளையை நீ பெற்றெடுப்ப, உன்னுடைய பிரசவ அறையில தெய்வத்தின் பிரசனத்தை உணர்வ. இது உனக்கு அடையாளமாக இருக்கும். in the name of Jesus. வாழ்த்துகிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அடுத்த வருஷம் அவங்க 3 பேரா வந்து சாட்சி சொல்ல போறாங்க. ஹalleluya. 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 கர்த்தர் நமக்கு நீதி செய்வார். ஆமென். கர்த்தர் நமக்கு நீதி செய்வார். கடந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய பாடலை கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஆசை புது பாட்டு? முதல் நாள்ல புது ரிலீஸ் கொடுத்துடணும். ஆமா அவன் எங்களோட கூட சேர்ந்து பாடுங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு டியூன் தான், உங்களால் எல்லாரும் சேர்ந்து பாட முடியும். ஆனால் ஏசையா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட போகிறோம் அவரை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கிறது போல பிசாசு காமிக்கிறான். உன்னை நெருக்கிறேன், உன்னை நான் அழுத்துறேன், நெருக்கங்களை கொடுப்பான். அப்படிதான் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்படி ஒரு நெருக்கத்தை அவன் கொடுத்த பொழுதுதான் ஆண்டவர் இந்த பாடல்களை பிறக்க வைத்தார். எனக்கு நீதி செய்யும் கர்த்தர் தெய்வம் நீங்கதான். எனக்கு ஒத்தாசை தரும் தெய்வம் கர்த்தர் நீங்கதான். உங்களுக்கு ஒத்தாசை எங்க இருந்துங்க வரும்? கர்த்தரிடத்துல இருந்து வரும். யார் இடத்துல இருந்து வரும்? கர்த்தரிடத்துல இருந்து வரும். சத்தமா தான் சொல்லணும். கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஆமென். ஆமென். அவர்தான் எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் ஏன் கலங்கணும்? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏன் கலங்கணும்? நீங்க ஏன் கலங்கணும்? அப்பா இருக்கிறாரு. அப்பா இருக்கிறாரு. அப்பா பாக்குறேன்னு சொல்லிட்டார்ல. அப்பா பாத்துக்கிட்டு இருக்கார்ல. ஓ ரொம்ப நெருக்கம் வந்தப்போ நான் ரொம்ப கலங்கி நின்னேன். அப்போ ஒன்னே ஜெசிமா கிட்ட சொன்னேன், God knows.
என் தெய்வத்துக்கு தெரியும். தெரியும். கர்த்தர் கூட இருக்கிறார்னா என் தெய்வத்துக்கு தெரியும். தெரியும். அவர் பார்த்துட்டு இருக்கிறார்னா அவர் பார்த்து கொள்வார்னு அர்த்தம்னு சொன்னேன். ஆமென். அவருக்கு தெரியும். he knows, he sees அப்படின்னு சொன்னா he will finish the work. ஆமென். அவர் அறிவார். ஹalleluya. உனக்கானது அவர் செஞ்சு முடிப்பாருங்க. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையும் நீங்க தானப்பா செய்யணும். அப்படி உரிமையா கேட்க போறோம். நமக்கு யார் தான் செய்வா? அப்பா தான் செய்யணும். அப்பா தான் செய்யணும்ல, அப்பா தான் செய்வார். நீங்க எத்தனையோ பேரை நம்பி போனாலும் அப்பா தான் நமக்கு செய்யணும். அவர் கரத்தை திறந்தாதான் நமக்கு இங்க blessing. ஆமென். நீங்க யாரா வேணா இருக்கலாம் சார். நீங்க கிறிஸ்தவரா இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கும் அவர் தகப்பனாய் இருக்கு. ஆமென். உங்களுக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு சில அற்புதங்களோடு கூட ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். கடைசி நாள் அற்புதம் இல்லை, முதல் நாளே அற்புதம். ஆமென் சொல்லுங்க. டுடே இஸ் a day of miracle. கரங்களை தட்டி இன்றைக்கு அற்புதத்தின் நாள். இந்த முதல் நாளையே இப்பவே சில டெஸ்ட் மணிஸை நீங்க எழுதி வைக்க ஆரம்பிக்க போறீங்க. இந்த கூட்டத்தின் முடிவிலேயே சில அற்புதங்களை பரலோகம் அங்கீகரிக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த விசுவாசத்தோட தைரியமா பாட போகிறோம். இயேசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். இயேசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். நல்ல கையை தட்டி. இயேசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். இயேசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். ஒன் மோர் டைம் அப்படியே பாடுங்க. இயேசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். இயேசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். இயேசையா 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 என் இயேசையா. சத்தமா பாடுங்க. இயேசையா 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 என் இயேசையா. என் இயேசு இருக்கையிலே என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். இயேசையா 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 என் இயேசையா. நீங்க பாடுங்க. இயேசையா. இயேசையா இயேசையா சத்தமா அழகா பாடுறீங்களே. இயேசையா இயேசையா. ஒன் மோர் டைம். இயேசையா 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 என் இயேசையா. கரங்களை உயர்த்தி இயேசையா. இயேசையா இயேசையா எல்லாரும் கரங்களை உயர்த்தி. இயேசையா என் இயேசையா. இயேசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். இயேசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். சூப்பர். அழகா பாடுங்க. இயேசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். இயேசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர்
ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க உங்களையே பார்த்து சொல்ல போறீங்க. எப்படி இப்படியா எப்படின்னா சொல்லிக்கோங்க. ஏன்னா 3 தடவை சொல்லுங்க, உங்களுக்கு கேக்குதான்னு பார்க்கலாம். எனக்கான யாவையும் அவர்தான் செய்வார். அவர்தான் செய்வார். நான் ஏன் கலங்கணும்? 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் கலங்கணும்? இன்னைக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. ஆமா, அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னா இந்த வார்த்தைகள் தான் அவனை எதிர்க்கும். கலக்கம் கலகமா மாறுற வரைக்கும் கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமா, நம்ம கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஆகாது. சொல்லுங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வசனம் என்னப்பா சொல்லுது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற அந்த வசனம் இல்ல, எனக்காக. அப்போ நீங்க எது கேட்டாலும் செஞ்சு முடிச்சிடுவாரா? அப்படியா? ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுது, that which concerns me. God will do that which concerns me. அப்படின்னா எனக்கான யாவையும் அவர் செய்து முடிப்பார். எனக்கென்று கர்த்தர், நீங்க முதல்ல வந்தீங்களா? உங்களை குறிச்சுதான திட்டம் முதல்ல வந்ததா? திட்டம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம. கரெக்டா? எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவானது. அப்போ நீங்க உருவாவதற்கு முன்னமே உங்களை குறித்ததான எல்லாவற்றையும் அவர் எல்லாத்தையும் தீர்மானிச்சிட்டார். அப்போ அவர் எதெல்லாம் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை நீ சுதந்திரிக்க பண்ண வேண்டியது அவருடைய கிருபையும் வேலையும். ஆமென். அவர் செய்வார். நான் நம்புறேன். அவர் இப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட போகுது. The door which was closed, oh hallelujah. இந்த கதவுகள் எப்படிலாம் திறக்குதுன்னு சில காரியங்களை நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். கதவு திறக்கணும்னா சாவி, அந்த சாவி இயேசுதான். ஆமென் சொல்லுங்களேன். சாவி இருந்தா கதவு திறக்கும். உள்ள பின்னாடி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், உனக்கான உறவுகளை கர்த்தர் வைத்து இருப்பார். ஓ, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், if somebody is behind the door, இப்போ அந்த டோருக்கு முன்னாடி அக்காங்க இருக்கிறாங்க, அண்ணனுங்க இருக்கிறாங்க, there are some relationship ushers நமக்காக இருக்கிறாங்க. அவங்க கதவை திறக்கிறாங்க நமக்கு. இன்னைக்கு கர்த்தர் சில ushers ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். they are going to open the doors for you. ஆமென் சொல்லுங்களேன். சில கதவுகள் துதிக்கும் பொழுது அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும் பொழுது எல்லா கதவுகளும் தானா திறக்கும். தானா திறக்கிற கதவுகளும் இன்னைக்கு கர்த்தர் வைக்க போகிறார். இன்னொரு கதவை சொல்றேன். சிம்சன் கதவை யார் திறக்கிறியோ இல்லையோ, அஸ்திபாரம் ஆடுதோ இல்லையோ, மொத்தமா வாசலோட தூக்க போறோம். சிம்சன் அப்படிதான் தூக்குனா. கதவு திறக்கிறியா இல்ல தூக்கணுமா? நம்மளை பார்த்து சொல்லுவாங்க தூக்கிடுவேணுமா. என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னாருங்க, நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தப்போ, உனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை கொண்டு வந்து வச்சுக்கோ, நான் உன்னை பார்க்க வரேன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அவன் நினைச்சான் நான் ஒரு 20 பேரை கொண்டு வந்து நிற்க வைப்பேன். யூ கேன் கம் அண்ட் மீட் மீ இன் மை ஆஃபீஸ்ன்னு சொன்னேன். தனியாக தான் இருந்தேன். அவன் வந்ததை கேட்டான், என்ன தைரியத்தில் நீ தனியாக உட்காந்துட்டு இருக்கிறேன்னா. அப்புறம் அவனே அதுக்கு பதில் சொன்னான், எனக்கு தெரியும் உன் பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் தெரியும் சொல்லும் போதே எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒரே பேக்ரவுண்ட் தான், கர்த்தர் மாத்திரம்தான். அவர் அன்னைக்கு நின்னாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அப்படி நின்னாருன்னா சில கதவுகளுக்கு சாவி போட்டா திறக்கும். சில கதவுகள் மனிதர்கள் நமக்காக திறப்பார்கள். சில கதவுகள் துதிக்கும் பொழுது அஸ்திபாரங்கள் அசைந்து திறக்கும். சில கதவுகள் நாம் பலத்தினால உன்னதத்திலிருந்து ஒரு பலன். How this will happen? மரியா கேட்டா, the power from above will overshadow you. உன்னதத்தில் இருக்கிற பலன் உன்மேல் அசைவாடும், உன்மேல் நிழலிடும். அந்த பலன் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும். என்ன தடை தெரியுமா? உங்களுக்கான எதெல்லாம் கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறாரோ அதை சுதந்திரிக்க கூடாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கும். ஆமென். இன்றைக்கே ஆகும். அதனால நீங்க உங்களை பார்த்தே சொல்லிக்க போறீங்க, இனிமே கலங்க கூடாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? தாவீது ராஜா. நீங்க நிறைய சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? யாரை பார்த்து சொல்றாரு? எந்த ஆத்துமாவை பார்த்து?
அதுதான் நம்ம கத்துக்கணும். நம்மளுடைய ஆத்மா கிட்ட நம்மளே பேசணும். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு. ஆமென். அதனால தான் உங்க ஆத்மா கிட்ட பாட போறீங்க. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா 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 என் ஏசையா பாடுங்க. ஏசையா 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 என் ஏசையா. இன்னொரு தடவை ஏசையா சத்தமா. ஏசையா 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 என் ஏசையா. ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். பின்னாடி எல்லாரும் ஏசையா. ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை, என் ஜனத்தின் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனத்தின் அலைச்சல்கள். இங்கிலீஷ் வேதாகமத்தில் நான் எடுத்து வாசிச்சோம். The wanderings of my people அப்படின்னு போடப்பட்டிருந்துச்சு. வாண்டரிங். வாண்டரிங் அப்படின்னா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம, யார்கிட்ட போறதுன்னு தெரியாம, என்ன செய்யறதுன்னே தெரியாம 3 விஷயங்களை நாங்க எழுதி வச்சோம். எஸ், where to go, whom to go, what to do. எதுவுமே தெரியல. சில பிரச்சனைகள் அப்படிதாங்க இருக்கும். சில ப்ராப்ளம்ஸை உற்று நோக்கும் பொழுது நம்ம லைஃப்ல இப்படிதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, யார்கிட்ட போய் உதவி கேட்கணும்ட்டு, ஏன்னா சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் அலைச்சல். இன்றைக்கு ஒருவேளை இந்த அலைச்சல்கள் மத்தியில் நீங்க இருப்பீங்கன்னா, அந்த அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், அவர் எண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் அதான் சொல்லு, என் அலைச்சல்களில் நீர் எண்ணி இருக்கிறீர். எண்ணி இருக்கிறீர்னா என்ன சொல்லுங்களேன். இப்படியும் எண்ணலாம். எப்படி எண்ணுங்க, 1 2 3, எத்தனை அலைச்சல் இருந்தாலும் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். எண்ணிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது, நினைத்து. தமிழ் ரொம்ப அழகிய மொழி இல்ல? what a wonderful language we have. தமிழ் படிங்கயா. ஆமா, ரொம்ப அழகான மொழி. மதுரைக்கு வந்திருக்கிறோம். சங்க தமிழ் பிறந்த இடம் இது. தமிழ் பிறந்துச்சு, நம்ம தமிழரை தான் பிறந்திருக்கோம், ஆனா தமிழ் படிக்கிறது இல்லை. நான் இப்போதாங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நிறைய புஸ்தகம் வாங்குறேன். காலேஜ் படிக்கும் போது படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிஜத்தை சொல்றேன். ஸ்கூல் படிக்கும் போது கவனிச்சதே போதும், நல்ல மார்க் எடுத்துருவேன். நமக்கு ஒரு மார்க் வச்சுக்கிறோம், இது போதும் நமக்கு. அந்த போதும் என்கின்ற மனன்ற அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு அப்பவே ரொம்ப பிடிக்கும். நானே நினைச்சேன், இந்த மார்க் நமக்கு போதும், அவ்வளவுதான், அதுக்கு அங்க கவனிச்சாலே போதும், அதுக்கு என்னத்துக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஜெசிமா சொல்லுவாங்க, ஆமா, வர வழியில சொன்னார்ல எங்க ஐயா, தனியா வந்தோம் நாங்க 2 பேருன்ட்டு, தமிழ் சொல்லி கொடுத்துருந்தேன். என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார், லா எப்படி சொல்றது, ல எப்படி சொல்றது, ழ எப்படி சொல்றது. அதுல என்ன காமெடினா, இவங்க 10வது வரைக்கும் சமஸ்கிருதம் படித்தவர்கள். இல்ல 10th வரைக்கும் ஹிந்தி, 11th 12th நான் தமிழே படிச்சது இல்ல. இவங்க யாருக்கிட்ட கத்துக்கினாங்கன்னா, டிவியில ஒரு தாத்தா வருவார், இந்த தாத்தா பேர் கூட மறந்து போச்சு எனக்கு, நன்னன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எத்தனை பேர் தெரியும், போர்டு போட்டு எழுதி சொல்லி கொடுப்பாரு. நன்னன் கர்மா, அவர் இடத்துல தான் நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அந்த தமிழில் எண்ணி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தை, he has counted மாத்திரம் இல்லை, he has it in his mindன்னு அர்த்தம். எஸ் எஸ் எஸ். யாருடைய நினைவில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை அதெல்லாம் பெருசு இல்லைங்க, கர்த்தருடைய நினைவில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அலைச்சல்கள் அவர் நினைவில் இருக்கிறது. நீங்க படுற வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். ஆமென். அவர் உன் நினைவா இருக்கிறார். உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார்னா God has understood. Sometimes ஜெசிமா என்கிட்ட சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, உங்களுக்கு தெரியலப்பா எவ்வளோ ட்ரபிளில் நான் இருந்தேன்றது உங்களுக்கு புரியவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ நான் உட்காந்து யோசித்து பார்ப்பேன். அவங்க சொன்ன உடனே நான் உட்காந்து என்ன கஷ்டம்லாம் அவன் இந்த நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வாரத்துக்கு கதையை அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பேன். ஆமாம்ல இவ்வளோ எண்ணி இருக்கிறாள்ல அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்வேன், நீ சொன்னது கரெக்ட் தாம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். நமக்கே இப்படி இருக்குதுன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் எவ்ரி சிங்கிள் மூவ் நீங்கள் நினைக்கிறீங்க அவர் உங்க கூட இல்லாதது போல இருக்கலாங்க, பட் நீங்கள் அவரை பார்க்கல. அவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வானாதி வானங்கள் கொள்ளாதவர் இல்ல, அவருடைய வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. யோசேப்போடு கூட சிறைச்சாலையில இருக்கிறார். அந்த வசனத்தை சொல்லிட்டு இப்ப இதை சொல்லணும், வானம் எனது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி, யோசேப்போடு கூட சிறைச்சாலையிலே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்களை சொல்லுங்களேன், உங்கள் பிரச்சனைகளிலுக்குள்ள எந்த பிரச்சனையில நீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள அவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென் 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 ஆமென். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 56:8 வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இதுல இங்கிலீஷ் வேதாகமத்துல ஒரு வெர்ஷன்ல நான் வாசிச்சேன். தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ரெக்கார்ட் மை மிசரி. ரெக்கார்ட் பண்ணுங்க ஆண்டவரே, ரெக்கார்ட் பண்ணுங்க. பழைய டேப் ரெக்கார்ட்ல எல்லாம் என்ன இருக்குன்னா, பாஸ், ப்ளே, ரீவைண்ட், ஃபார்வர்ட். அந்த ஃபார்வர்ட் வேலை செய்யலைன்னா அப்புறம் ரெனால்ஸ் பண்ணிருக்கோம், அதை அந்த கேசட் உள்ள விட்டு இப்படி திருப்புவோம், திருப்பிட்டு திரும்பி போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி ஆண்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. எஸ் எஸ், அவர் எல்லாவற்றையும் அவருடைய நினைவில் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீங்க சிந்தின ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் சேமித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீருக்குண்டான பலனினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். இப்போ முடிவு பண்ணிக்கோங்க, மனுஷனிடத்துல நான் அழுவது இல்லை. மனுஷன் முகத்துக்கு நேரம் எசேக்கியா அழுகுறான், செவுர்புறமா திரும்பி தான் அழுகுறான், மனுஷனுக்கு முன்னாடி அழலை. அவன் கண்ணீருக்கு பதில் கிடைச்சிது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க மனுஷன் முன்னாடி அழக்கூடாது. நீங்க 2 இடத்துல அழலாம். ஒன்று பாத்ரூம்ல அழணும், திரும்பி பவுடர் போட்டுக்கின்னு நல்லா சோப் போட்டு கழுவிட்டு வெளியே வரலாம், கேரண்டி, பரவாயில்ல விட்டுறேன். இன்னொன்னு கர்த்தருடைய சமூகத்தில் அழணும். ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் முன்னாடி அழக்கூடாதுங்க, ஏன்னா அவன் நம்ம வெக்கப்படுகிறத பார்த்து சந்தோஷப்படுவான். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீ மனுஷன் முன்னாடி அழுதா தானே அவன் சந்தோஷப்படுவான். அங்க அழாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அழும்போது அவைகள் துருத்தியிலே சேமித்து வைப்பா. ஓ எஸ் ஆமென். அதனால அந்த 2வது சரணத்தை நாங்க பாடுறோம். அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அவர் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். இப்போ இந்த போராட்டத்தின் நேரத்தில் கூடாரத்தின் மறைவில் சில நேரங்கள் உங்களை ஒளிச்சு வைப்பார். ஏன்னா கூடாரத்தின் நிழல் உங்களை மறைக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருளா இருக்கான் கூடாரம், வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம் அந்த கூடாரம், கஷ்டமா இருக்கலாம் அந்த கூடாரம், ஆனால் இப்போதைக்கு அந்த ஒளி உனக்கு தேவை. அவர் உன்னை பார்த்துட்டார்ல, அவருக்கு தெரியும்ல, அவர் உங்களை அறிந்திருக்கிறார்ல, நீ கடந்து போற வேதனை அவருக்கு தெரியும்ல, உன் கர்ப்ப வேதனை அவர் அறிவார்ல, உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிற நன்மை அவருக்கு தெரியும்ல. Today God is going to open. நான் பார்க்கிறேன், எல்லா வனாந்தரத்துக்கும் ஒரு முடிவு இருந்திருக்கிற வேதத்துல, எல்லா வறட்சிக்கும் ஒரு முடிவு இருந்திருக்கிறது. ஓ, எல்லா பஞ்சங்களும் முடிவுக்கு வரும். ஆமென் ஆமென். பைபிள்ல பஞ்சம் அப்படின்னு சொன்னா கூட 7 வருஷத்துக்கு மேல இல்ல. ஆமா, 38 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருந்துச்சா இல்லையா? இருக்கு. உங்களுக்கும் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி அறிக்கையிடுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. அலைச்சல்கள் அறிந்தவரே, ஆமென், கண்ணீரை கண்டவரே, அலைச்சல்கள் அறிந்தவரே, பாருங்க, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. ஏசையா ஏசையா ஏசையா, என் ஏசையா, கரங்களை உயர்த்தி ஏசையா, ஏசையா
ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர் இல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பெருசா தெரியும். எத்தனை பேருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு? அது பிரச்சனை வந்தவங்க சொல்லுவாங்க, பிரச்சனை உனக்கு இல்ல, பிரச்சனை எனக்கு தான், எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா உங்க பக்கத்துல ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். உங்க வீட்டுல ஒரு வாசப்படி இருக்கும்போது எதிர் வீட்டுல ஒரு வாசப்படி இல்லையா? கொஞ்சம் பெருசா இருக்கும். உங்க வீடு அழகா பெருசா கட்டி இருக்கிறீங்கல்ல, தாங்கறதுக்கு ஏத்த மாதிரி வாசப்படி பெருசா இருக்கும். கரெக்டா? கரெக்ட் தான். ஆமா, அவனுக்கு ஏற்றது போல பிரச்சனை இருக்குங்க. அந்தந்த நாளுக்கு அதன் பாடுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள். அதுல ஒரு சில நேரங்களில் நம்மளோட பிரச்சனைகள் பெருசா தெரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க கற்பனை பண்ணாலும், அது மலை போல இருந்தாலும் தலைக்கு மேல இருந்தாலும், உங்கள் தெய்வம் அதை விட பெரியவர். தகப்பனுக்கு கீழே தாங்க எல்லாமே இருக்கு. ஆமென். மலை போல இருந்தாலும் தலைக்கு மேல இருந்தாலும் தகப்பனுக்கு கீழே தான். சொல்லுங்க, தகப்பனுக்கு கீழே தான், தகப்பனுக்கு கீழே தான், தகப்பனுக்கு கீழே தான். இது தெரியும், ஆனாலும் அந்த பிரச்சனை வரும்போது புரியல சார். சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், தெரியும், ஆனா புரியாது. ஆனா புரியாது. ஏன்னா பிரச்சனை வந்து அப்படி பண்ணுதுமா. அது இது உனக்கு கரெக்டா சொல்லணும்னா, ஒரு அரிப்பு வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அதை சொரியணுன்றது கூடாதுன்னு டாக்டர் சொல்வார். ஆனா அந்த கை இருக்கு பாத்தீங்களா, என்ன பண்ணும்? நான் இயல்பா பேசுறேன். எஸ், என்ன பண்ணோம்? சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு அடிபட்டுச்சுங்க என் பையன்கிட்ட கையில, அந்த கையே பார்த்துனுக்குறான். நாங்கள் பேண்டேட் ஒட்டி விட்டுட்டோம், மருந்து போட்டு ஒரு பேண்டேட் போட்டு விட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பேண்டேடை பிரிச்சு பார்க்குறான். எப்படி பட்டுச்சோ அப்படிதான்டா இருக்கும். கொஞ்ச நேரம் விடுறான்னா கூட அவன் கேட்கவில்லை, அந்த பேண்டேடை பிரிச்சுட்டு பார்க்குறான். இப்படி ஒரு வேளை பெரிய மலை போல பிரச்சனைகள் நடுவில் நீங்க இருந்தாலும், அந்த மலையை படைத்தவரே அவர்தான். கடல் போல போராட்டங்கள் வந்தாலும் அந்த கடல் மேல் நடந்தவர் அவர்தான். இன்னைக்கு எப்பவுமே when you have a big problems, நேரா பிரச்சனை கிட்ட போய் சொல்லு, I have a big God. நேரா உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, உன்னை விட பெரியவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தைரியத்தை இந்த 10 நாட்கள் இல்ல, அந்த பலனை இந்த 10 நாட்கள் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். துதியினால இந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் கடல் மேல் நடந்தவர், காற்றை அதட்டினவர், இப்படி எல்லாம் பண்ணவர், உங்களோடு இருப்பவர். அல்லேலூயா. இதுதாங்க ஆச்சரியமா இருக்கு. அவர் பெரியவர் அப்படிங்கிறது கூட சம்டைம்ஸ் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனா அவர் தான் உங்க கூட இருப்பவர் அப்படிங்கிறத, அவரெல்லாம் எப்படிங்க இருப்பாரு? இருப்பார். உங்க கூட இருக்கிறவர் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். உன்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆக்குவார் என்றவர் தான் உங்களை நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார். அவர் கடல் மேலேயே நடந்தவர், காற்றையே அதட்டினவர், உன் கூட இருப்பார், உன்னை என்று நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா கூட சேர்ந்து? கடல் மேல் நடந்தவரே, காற்றையும் அதட்டினீரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்றும் நடத்துவீரே. கடல் மேல் நடந்தவரே, காற்றையும் அதட்டினீரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்றும். கடல் மேல் நடந்தவரே, கடல் மேல் நடந்தவரே, காற்றையும் அதட்டினீரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்றும் நடத்துவீரே. ஏசையா, 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 என் ஏசையா, 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 என் ஏசையா, ஏசையா, ஏசை. நீங்க ஏசையான்னு பாட அந்த நாமத்திற்குண்டான வல்லமையினால அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். There is power in the name of Jesus. As you pronounce the name of Jesus, ஏசையா சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, ஏசையா. ஓ, அவர் நாமத்தினால் விடுதலை. ஏசையா, ஏசையா சொல்ல போறோம். ஏசையா, அவர் நாமத்தினால விடுதலை, அவர் நாமத்தினாலே சுகம், அவர் நாமத்தினாலே ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய ரிலீஃப்,
கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். சத்தமா ஏசையா, ஏசையா, என் ஏசையா, ஏசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். ஏசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். நெருக்கமும் போராட்டமும் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சு போயிடுறாங்க. We cannot withhold the pressure of the problems which is surrounding us. ஒவ்வொருவருடைய பிரச்சனையை நான் பார்க்குறேன். ஊழியக்காரனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் நிறைய பேரை பார்க்குறேன். ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் வித்தியாசமாக இருக்குதுங்க. யோசிச்சு பார்த்தா தூக்கமே வராது சில இரவுகள். என் கூட நின்று ஊழியம் செய்கிறவங்க வாலண்டியர்ஸ்லாம் சில டைம் தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாரத்தோடு வந்திருப்பாங்க அந்த ஜனங்க. அவர்களுக்காக கவுன்சில் பண்ணி ஜெபிக்கும்போது தான் தெரியும் அவ்வளோ போராட்டம். அந்த நெருக்கத்திலிருந்து எப்படி அவங்க தப்பிக்க போகிறாங்கன்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அப்போ தான் நான் சொல்வேன், ஐ எம் நாட் காட், ஹீ இஸ் மை காட். ஆமென். நான் கடவுள் இல்லை, கடவுள் மிகப்பெரியவர். ஆமென். கடவுளால கூடாதது ஒன்றுமில்லை. இல்லை. ஆகார் இப்படிதான் பயங்கரமான நெருக்கத்தை சந்திச்சா. ஜெனசிஸ் சாப்டர் 16ல அந்த நெருக்கம் சமாளிக்க முடியாம ஊரை விட்டு ஓடிட்டா. ஆகார் ஓடிட்டா. அவளுக்கு யாரும் இல்லை, நம்மளால ஓட முடியல, நமக்கு எல்லாம் சுத்திக்கிறாங்க. சில பேர் கடன் வாங்கிட்டு அந்த அழுத்தம் தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடினு நினைக்கிறாங்க. வசனத்தின்படி நீ கடன் வாங்காதிருப்பாய். Amen. This year God has promised the year of healing. Amen. And எல்லாத்தையும் திருப்பி கொள்ள போறோம். Amen. We are going to redeem. கர்த்தர் சுகத்தை பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, ஃபினான்ஷியலா கர்த்தர் கொடுக்கிறாரு. சுகம் உண்டாக போகுது. நீங்க மீட்டு கொள்ள போறீங்க. சுகம் மீட்பு. சொல்லுங்க. Amen. சுகம் மீட்பு. சுகம் சுகம் மீட்பு. இன்னொரு தடவை சொல்லுங்க. சுகம் மீட்பு. சுகம் மீட்பு. ஆமா, எங்கெல்லாம் சுகவீனம் இருக்குதோ, பிசிக்கலா, எமோஷனலா, ஃபினான்ஷியலா, எமோஷனலா, ஸ்பிரிச்சுவலா எங்கெல்லாம் சுகவீனம் இருக்குதோ இந்த 10 நாள்ல சுகம் உண்டாகும். ஆமென். It has already started. Hallelujah. Amen. Amen. ஆமா, கர்த்தர் கடந்த வருஷங்களை செய்தது போலவே மீண்டும் செய்ய போகிறார். நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? சுகமும் மீட்பும் திரும்பவும் நடக்கட்டும். Amen. சொல்ல போறோம், லார்ட் டு இட் அகைன். Yes. சொல்லுங்க பார்க்கலாம், Lord, do it again. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், Lord do it again. மனசார கரங்களை உயர்த்தி சத்தமா ஆண்டவர்கிட்ட விடாதீங்க. Do it again. One more time சொல்லிக்கிட்டே இருங்க, Lord do it again. Lord do it again. கர்த்தர் மீண்டும் செய்கிறார். சுகம் உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும். சொல்லிக்கிட்டே இருங்க, சுகம் உண்டாகட்டும். I speak healing and deliverance in the name of Jesus. Do it again. Do it again. It's a powerful prayer. Do it again. 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 மீண்டும் செய்வீராக. மீட்பு. நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கரங்களை உயர்த்தி ஏசையா பொறுமையா ஒரு அருகுரல் கேட்கட்டும். விண்ணப்பம் அவருக்கு கேட்கட்டும். உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். இப்படி அலைந்து திரிந்தவள், அந்த அலைச்சல் சொல்லும் போது 3 விஷயங்களை உங்களுக்கு நாங்க சொன்னோம். எங்க போறதுன்ட்டு தெரியல, என்ன செய்யணும்ட்டு தெரியல, யார்கிட்ட கேட்கணும்ட்டு தெரியல. இதுதான் அலைச்சல். இந்த அலைச்சலை ரொம்ப உணர்ந்தவள் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவள் அப்படின்னு பார்த்தா ஆகார். எத்தனை பேருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஆகார் தெரியும் இல்லை? ஆகார் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய நாச்சியார் அவளை ரொம்ப இவளுக்கும் அவளுக்கும் செட் ஆகல. அதனால தன்னுடைய நாச்சியாரை விட்டு அவள் ஓடி போகிறான். அவள் ஓடி போகும் பொழுது தேவனுடைய தூதன் அவளை கண்டு, நீ எங்கே இருந்து வருகிறாய்,
நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்டு நீ நேரா திரும்பி எங்க போ, சாராள் கிட்டே போய் அவகிட்ட அடங்கி இரு. அதான் வசனம் இருக்குது, அடங்கி இரு. அப்போ 16ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்துல ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இல்ல, வாக்கு தத்தம் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்றைக்கும் நம்மளை வாழ வைக்குது இல்ல. அந்த வாக்கு தத்தத்தை அடிமை பெண்ணாக்கிய, அதாவது எகிப்திய ஸ்திரீயாக்கிய ஆகார் ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். என்ன வாக்கு தத்தம்? பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ இல்ல 10ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், ஆனா ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் என்னன்னா இஸ்மவேல் பிறப்பான், அவனை நான் பெருக பண்ணுவேன். இது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லிட்டார். இது ஆண்டவர் அவளை பார்க்கும் பொழுது அவள் சொன்ன வார்த்தை, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. என்னை காண்கிறவரை அவ பார்த்துட்டான். She has seen. யார் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறவர். இன்னைக்கு நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களை கர்த்தர் பார்க்கிறார்ன்றதை இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. ஆமென். நீங்க பார்த்துட்டீங்க. கர்த்தர் என்னை பார்க்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பார்க்கிறார். My Jesus knows. My Jesus knows. My Jesus sees. Yes. அப்போ வாக்குத்தத்தம் வந்துருச்சு. அத சொன்னவரையும் பார்த்துட்டான். அதனால தான் அவர் என்னன்னு சொல்றா, எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி. சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்ரோய். ஆகார் இல்ல, நீங்க எல்ரோய். வனாந்தரத்துல உங்களை கண்டவரை என்னை கண்டீரே. நீங்களும் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. நன்றி ஐயா. என்னை கண்டீரே. என்னை கண்டீரே. ஆமென். அவள் வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டாள், வாக்குத்தத்தம் பண்ணினவரையும் கண்டுட்டா, கண்டு பேரும் வச்சிட்டா. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டா, வாக்குத்தத்தம் பண்ணினவரையும் பார்த்துட்டா, அவருக்கு பெயரையும் சூட்டிட்டா. யெகோவா எல் ரோய், எல் ரோய் என்னை காண்பவர் என்று பேரை சூட்டிட்டா. இது 16ஆம் அதிகாரம். ஆனா ஒரு சூழ்நிலை வந்து 21 பிரச்சனை போச்சுன்னா அது போகுமா? போயிட்டு வாங்க பிரதர், வாங்க வாங்க சிஸ்டர், வாங்க. நம்ம அக்கா சும்மா தான் இருக்குது. அக்கா கிட்ட இருந்து நான் இப்போதான் வந்தேன். நம்ம ஒரு 7 பேர் போய் அக்காவை நல்லா ஒரு குலுக்குனா எனக்கு மனசு ஆறும். உனக்கு என்ன சொல்றேன்னு வாங்க போலான்னு மொத்தமா வரும். பேதுரு திரும்பி மீன் பிடிக்க போகும்போது எத்தனை பேரோட போனா தெரியுமா? 7 பேரோட. எத்தனை பேரோட போனாரு? 7 பேர். ஆவி ஒண்ணு வெளியே போச்சுன்னா திரும்பி எத்தனை கூட்டின்னு வருமா? 7 கூட்டிட்டு வரும். ஆமா, 7 கூட்டின்னு வருமா. அது 7 பிரச்சனை பாருங்க. 16ஆவது அதிகாரத்துல வாக்குத்தத்தத்தையும் வாக்கு பண்ணினவரையும் பார்த்தாலும் பிரச்சனை ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரியல. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை உடனே முடிஞ்சிடணுமா? கல்லறைக்கு போனாதான் முடியும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அந்த உபத்திரவின் மத்தியிலே என் இயேசு என்னோடு கூட உண்டு இருக்கிறார். நீங்களாம் நினைக்கலாம், என்ன உங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நிறைய வருது சார். இப்பெல்லாம் ஃபீல் பண்றது இல்ல, டீல் பண்றோம். ஃபீல் பண்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வரியா 7 வந்தாலும் சரி, 70 வந்தாலும் சரி, 1 2 3 டீல். ஃபீல் பண்ற காலம்லாம் நமக்கு இல்ல சார். சொல்லுங்க, ஃபீல் பண்ணக்கூடாது, டீல் பண்ணோம். ஃபீல் பண்ணக்கூடாது, டீல் பண்ணோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. அதனால பக்கத்துல பார்த்து நல்லா கண்ணை பார்த்து சொல்லுங்க. ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது, டீல் பண்ணணும். டீல் பண்ணணும். ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது, டீல் பண்ணணும். டீல் பண்ணணும். உங்களுக்கு கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சா? புரிஞ்சுச்சா? தெரியுது. ஆனா இதுதான் அங்கேயும் நடந்துச்சு. ஆமென். ஃபீலிங், இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பொல்லாததுங்க. Emotions. These emotions are so bad that the emotions are handling us
where we have to handle emotions. நாம பிரச்சனையை டீல் பண்றதோட பிரச்சனை தான் நம்மள ரொம்ப ஓவர்கம் பண்ணி டீல் பண்ணுது இல்ல இந்த சூழ்நிலையில. அப்போ ஆண்டவர் அவளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு சொல்லுங்களேன்? உனக்கு ஒரு குமாரனை கொடுத்துருவேன், அவனை எப்படி பண்ணுவேன்? அவனை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ 21வது அதிகாரத்துல ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, அவளால் அதுக்கு மேல ஆபிரகாமோட இருக்க முடியாது, இருக்கவும் கூடாதுன்னு சாராள் சொல்லிட்டாங்க. சாராள் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாங்க, உங்க அடிமை பெண்ணை நீங்க புறம்பே தள்ளு, அனுப்பி விட்டுரு. துக்கமாய் இருந்தது யாருக்கு? அப்பாக்கு. என்ன இருந்தாலும் அப்பா இல்ல. ஆனாலும் ஆண்டவர் தெளிவா ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு, சாராள் என்ன சொல்றாளோ அதன்படி செய். அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அன்னைக்கு சாரா சொல்லும் போது என்னச்சு, கண்ணா இன்னொன்னு வேணுமான்னும் போது ஓகேன்ட்டார்ல. இப்போ கண்ணா அந்த ஒண்ணு வானான்னும் போதும் ஓகே சொல்லல, சாரா சொல்றபடியே செய். ஆமல்ல, அன்னைக்கு சாராள் சொன்னது தானே அவர் செஞ்சாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாராள் என்ன சொல்றாலும் செய். அப்போ ஆபிரகாம் ஆகாரை அனுப்பி விடுறார். அனுப்பி விடும் பொழுது, குழந்தையும் ஆகாரையும் அனுப்பும் பொழுது, அப்பமும் ஒரு துருத்தியில தண்ணீரும் கொடுத்து அனுப்புறார். எங்க போனோன்னு சொன்னாரா? இல்லை. ஆகாருக்கு எங்க போனோன்னு தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணணும்னு தெரியுமா? தெரியாது. யார்கிட்ட போகணும்னு தெரியுமா? தெரியாது. அப்போ நியாயப்படி பார்த்தா அவ எதுல இருக்கிறா? அலைச்சல்ல இருக்கிறா. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம், 21வது அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தினுடைய கடைசி வரிகள் சொல்லுகிறது, அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென். அந்த அலைந்து திரிகிற பொழுது கூட கொண்டு போன தண்ணி காலி ஆயிடுச்சு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின புள்ள பிறந்துட்டான். ஆனா வாக்குத்தத்தத்தை அவன் மறந்து போயிட்டா. வாக்குத்தத்தத்தை மறந்து போனதுனால தான் பிள்ளை சாகிறதுக்கு வெயிட் பண்றா. பிள்ளை சாகணும் ஆண்டவர் சொன்னாரு. பிள்ளைய பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னது உண்மையா? உண்மைதானே. ஆனா அவ என்ன வெயிட் பண்றா? பிள்ளை சாகணும்ட்டு வெயிட் பண்றா. இது எதுக்கு அடையாளம்னா, அந்த அலைச்சல்கள் வரும் பொழுது இட் மேக்ஸ் யூ டு ஃபர்கெட் த ப்ராமிஸ் ஆஃப் காட். வனாந்தரத்திலே வாக்குத்தத்தத்தை மறந்து போகிற சூழ்நிலைகள் வரும். வனாந்தரம் வரும் பொழுது வாக்குத்தத்தம் ஞாபகத்துக்கு வராது, பிரச்சனை தான் ஞாபகத்துக்கு வரும். ஓ, இப்பத்தி தேவைதான் உனக்கு வரும். நாளைக்கு என்ன பண்ண போற, அடுத்து என்ன நடக்கும்? நான் சொல்றேன், எங்க ஊழியத்துல 10 வருஷமா ஒரு வழக்கு ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு. அந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, காரணமே இல்லாதபடி அவரை சிக்கிக்கொள்ள வச்சாங்க. செபித்தோம். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணுன்ற மாதிரி கேஸ் அப்படி வந்துகிட்டே இருக்குது, பொய் வழக்கு. ஆனா பாருங்க, ஒரே நாள் கர்த்தர் ஒரு சாட்சியை, உண்மையுள்ள சாட்சியை வந்து நிக்க வச்சார். ஆஃப்டர் 10 years God brought one person as testimony. ஓ, வழக்கு ஒரே நாள்ல திரும்பிடுச்சுங்க. வாக்கு பண்ணவர் மறக்கல, கூட இருந்தவங்க கூட நின்னவங்க எல்லாம் மறந்து போயிருக்கலாம், வாக்கு பண்ணவர் இன்னும் மறக்கல. ஆமென். Maybe you have forgotten the promise while you are in the wilderness. அவளை குற்றப்படுத்துவதற்காக இல்ல, அவ மறந்துட்டா அப்படின்னு சொல்ற நெகட்டிவ் இல்ல, அந்த அலைச்சல் அவளை மறக்க வச்சிருச்சு. இன்றைக்கு கூட உங்களுடைய பிரச்சனைகளினால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்க நினைவுக்கு கொண்டு வராம இருக்கீங்க. உங்க பிரச்சனைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வாக்குத்தத்தம் என்ன? அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனை திரளாய் பெருக பண்ணுவேன், அப்படி சொன்னவர் பிள்ளைய சாக விடுவாரா? ஆனா பிள்ளை சாகிறத பார்க்க முடியாம கஷ்டத்தோட, ஐயோ பிள்ளை சாக போதும்னு வெயிட் பண்றா. அந்த அலைச்சல்கள் மத்தியில கர்த்தருடைய ப்ராமிஸ் அவளுக்கு ஞாபகத்துக்கு வராம போயிடுச்சு. இன்னைக்கு கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் ஆண்டவருடைய ப்ராமிஸ் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில வந்துடுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளினால அந்த வாக்குத்தத்தங்களை உங்க மைண்ட்லயே இல்லாதபடிக்கு சத்ரு கம்ப்ளீட்டா உங்களை வந்து கவர் பண்ணி வச்சிருக்கான். இன்றைக்கு நாங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறோம் இங்க? We are here to remind you of God's word for you. ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை இன்னைக்கு தட்டி எடுங்க.
கர்த்தர் என்னெல்லாம் பேசி இருக்கிறாரோ எடுங்க அதை. மூடப்பட்ட ஃபைல்ஸ் ஓபன் ஆகட்டும். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் நியமித்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்க. உங்களை குறித்து கர்த்தர் உங்க கிட்ட சொன்னதை நீங்க ஜனங்க கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. உன் குடும்பத்துல சொல்ல ஆரம்பிங்க. உன் வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிங்க. What God has spoken to you, you have to speak to the problem again. The same promise which God has entrusted over you. Amen. கர்த்தர் எனக்கு சொன்னது நிறைவேறும் வளம். அவர் உன்னோடு கூட இருந்து அவர் உன் கையில் தொடங்கினதை உன் கையை கொண்டு நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகளை பார்க்கிறேன். 8 years of goodness. முழு நேர பணிக்கு வந்து 8 வருஷம் முடிச்சு 9வது வருஷத்துல நாங்க இருக்கிறோம். கர்த்தர் எதெல்லாம் சொன்னாரோ ராஜாக்கள் மத்தியில நிற்க வைப்பேன்னு சொன்னார். சொன்னதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஓ, என்னால் அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன். என் தேவன் மனமாற மனுஷன் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். Today God is going to pronounce the same promise. உனக்கு அக்கா உனக்கு ஏற்கனவே ஆண்ட புது வாக்குத்தத்தம் கூட இல்ல. ஏற்கனவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பேசின வார்த்தைகளை இன்னைக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அதை மறக்கிற அளவுக்கு உங்க பிரச்சனை பெருசா இருக்கு. இன்னைக்கு ஆகார் செய்தது போல இல்ல. இன்றைக்கு நம்ம மறக்காம அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூற போகிறோம். ஆமென். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அவர் நினைப்பார். இன்னைக்கு நீங்க நினைக்கணும். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை அப்பா நினைத்து நிறைவேற்றுவீராக. ஆமென். அப்படி நீங்க ஞாபகப்படுத்தி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா துருத்தி எல்லாம் துறவாய் மாறும். ஆமென். நீங்க கொஞ்சம் தான் நினைச்சு வச்சிருப்பீங்க. நான் வாக்குத்தத்தத்தை மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பார்ப்பது துருத்தியை அல்ல துறவை பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைய தான் ஆண்டவர் பெருக பண்ண போறேன்னு சொன்னாரு. 16ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாள். வாக்கு பண்ணினவரை பார்த்தா அவருக்கு பேரையும் இட்டா. இவ்வளவும் நடந்தது. ஆனா இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒரு வனாந்திரத்துல பெயர்சபாங்கிற வனாந்திரத்துல அந்த அலைச்சல் வருகிறதுனால அந்த வாக்குத்தத்தத்தையும் மறந்துட்டா. வாக்கு பண்ணினவரையும் மறந்துட்டா. அவர் பேர் சொன்னால காண்கிற தேவன்ட்டு அதையும் அவங்க ஜெபிச்ச மாதிரியே இல்லை. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்பதை அந்த பிரச்சனை மறக்க வச்சிடுச்சு. பிரச்சனை மறக்க வச்சது. அதுதான் நாங்க சொல்றோம். we don't want to நெகட்டிவா இல்ல. sometimes we forget God's promises in our lives. When the troubles are pressuring us, amen, don't worry, still he is working on the behind. அதுக்கப்புறம் நீங்க வசனங்களை பார்த்தீங்கன்னா பாரான் அப்படிங்கிற வனாந்திரத்துல வசனம் சொல்லுகிறது அழகா. 21வது வசனத்தின் 21வது அதிகாரத்தினுடைய 21வது வசனம். அவன் யாரு சாகணும் அப்படின்னு நினைச்சாலே அந்த இஸ்மவேல் பாரான் வனாந்திரத்திலே பெயர்சபா வனாந்திரத்திலே சாகணும்னு இருந்தவன் இப்போ பாரான் வனாந்திரத்துல குடியிருக்கிறான். இதுதாங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். புறஜாதியான ஆகாருக்கே அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார்னா அவருடைய பிள்ளைகளாய் சொந்த ரத்தமால் கிரயமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு என் இயேசு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருப்பார். My Jesus is so concerned about you. My Jesus is so loving you.
ஓ என் இயேசு உன்னை வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். அவர் வாழ வைக்கிற தெய்வம். அடுத்த 15 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமா, இன்னைக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆமென். அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல். அலைச்சல்கள் பாடலாமா? அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. ஏசையா, 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 என் ஏசையா. எல்லாரும் கரங்களை தட்டி ஏசையா, 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 என் ஏசையா. ஏசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். ஏசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா, எனக்கு பெயர்சபா வனாந்திரத்துல என் இயேசு இருக்கையில் ஓ எல்லா அலைச்சல்களும் நான் ஏன் கலங்கிட குடியிருப்புகளாய் மாறும். எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும். எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா. ஏசையா, 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 என் ஏசையா. ஏசையா, ஏசையா. ஹல்லேலூயா. வனாந்திரம் மாறல, அங்க பெயர்சபா, இங்க பாரான். பெயர்சபான்ற வனாந்திரத்துல அலைச்சலோட நீங்க இருந்தாலும் கர்த்தர் பாரான் வனாந்திரத்துல உங்களை குடியிருக்க செய்வார். உங்கள் அலைச்சல்களை எல்லாம் குடியிருப்புகளாய் மாறும். ஆமென். குடியிருப்பு எங்க இருக்கும்? அங்க லைஃப் இருக்கும். எஸ். அங்க டெத் இருக்காது, அங்க லைஃப் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க போகிறார். ஆமென். ஒருவேளை இந்த சூழ்நிலைகளில உங்களால ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போக சத்ரு விட்டுருந்தான்னா இன்னைக்கு தட்டி எழுப்புங்க. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரு உட்கார்ந்து எழுதுங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க்னே வச்சுக்கோங்க. ஆண்டவர் கடந்த வருஷங்களில உங்களை குறிச்சு உங்களுக்கான திட்டம், ஆமா, என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. புதுசா ஒரு நோட்டை போடுங்க, உட்கார்ந்து எழுதுங்க. அப்பா, இந்த வசனத்தை நம்புறேன், நான் நீங்க எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர். நீங்க மாற மாட்டீங்க, வாக்குத்தத்தம் மாறாது. அப்ப நானும் மாறக்கூடாது. அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா என் மனசுல நான் வைக்கணும், அதை நான் நம்பணும். ஆமென். 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 லாஸ்ட் இயர் இங்க வந்தப்போ ஒரு குட்டியான வண்டி வாடகைக்கு ஓட்டிட்டு இருந்தார் ஒரு தம்பி. நிறைய கடன். அவருக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் ஆராதனையிலேயே. மதுரை பட்டணத்துக்கு மீண்டும் நாங்கள் வந்தோம் ஹால் நைட் ப்ரேயருக்கு. அப்போ அந்த தம்பி வந்து சொன்னார், அண்ணன் என் கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இப்போ புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கிறேன். நைட்டு 2 மணி என்னை சந்திக்கணுன்றதுக்காக இரவெல்லாம் அந்த ஜபத்தில் கலந்து கொண்டு நைட்டு 2 மணிக்கு ஜபம் முடிச்சதுக்கப்புறம் சாவியை எடுத்து வந்து என் கையில் கொடுத்துட்டு ஜபிச்சுக்கிட்டு போனார். என் இயேசுவின் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர். If God can do that miracle in the same place last year, he is a living testimony here. Amen. இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்ய போறார். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? உங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க, அவர் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், அவர் அறிவார். God is with me and God knows all your troubles. அவர் அறிந்தவர். இப்போ உனக்கு அறிவிக்க போகிறார் சுகத்தை, சமாதானத்தை, அற்புதத்தை, விடுதலையை. இந்த 10 நாளும் வீட்டில் இருந்து நீங்கள் இங்கே இடம் பற்றக்கூடாது, டைட்டாக இருக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தர் போய் கூட்டிகிட்டு வரணும். நாளைக்கு சுகத்துக்காக, டுமாரோ ஈவினிங் சுகத்துக்காகவும் ஜெபிக்க போகிறோம், இன்றைக்கும் ஜெபிக்க போகிறோம். எவ்ரிடே மீட்பும் உண்டாகும், சுகமும் உண்டாகும். மீட்பு சுகம் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்பு சுகம். நீங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள் கர்த்தருடைய பார்வையில், என்னுடைய பார்வையில். ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டீங்க.
I'm going to pronounce healing and blessing over you. Amen. நம்ம எல்லாரும் ஏஞ்சி நிக்க போறோம். Next few minutes are very important time. உங்க வனாந்திரத்துல உங்களை காண்கிறவரை நீங்க காணணும். ஆமாப்பா. இப்போ யார்கிட்டயோ எங்கேயோ போய் ஓன அழுது உங்க கவலையெல்லாம் சொல்லியிருப்பீங்க. இப்போ வாலிப பசங்க யார்கிட்டயோ சொல்றதெல்லாம் தாண்டி சாட் ஜிபிடி கிட்டயே சொல்றாங்களாம். ஸ்தோத்திரிக்கிறப்பா. இப்போ நம்ம தெய்வம் இயேசு கிட்ட சொல்ல போறோம். ஆமென். அவர் கேட்கிறவர். நீங்க வியாதியா இருக்கிறீங்கன்னா ஆமென். எந்த இடத்துல உங்க வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கை வை. என் இயேசு தலைவலிக்கு மாத்திரம் தெய்வம் இல்ல. He can heal cancers, tumors, kidney issues, blood vessel issues, heart issues, மனநோய்கள் எல்லாத்தையும் நீக்க என் தேவனால முடியும். We have seen miracles. Cancer cure ஆயிருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். ரொமோட்டோட ஆர்த்தரைட்டிஸ் கியூர் ஆயிருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். ஓ, கர்ப்பம் தடைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை செல்வத்தை கொடுத்ததை நாங்க கேட்டிருக்கிறோம். லாஸ்ட் 2 வீக்ஸ்லயே 6 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு பிள்ளை கர்த்தர் அற்புதம் செய்தார். 41 வயசு ஆகுது அந்த பிள்ளைக்கு. கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். எதுவா இருந்தாலும் இப்போ கர்த்தருடைய சமூகத்துல வைக்க போகிறோம். Now உண்மை உள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். நேரலையிலே பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் ஒருவேளை இங்க வர முடியாம இருக்கலாம். But my God is a healer God. என் தேவன் சுகமளிக்கிற தேவன். என் தேவன் மறக்கவே மாட்டார். அவர் உன் நினைவா இருக்கிறார். He is remembering you right now. இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஏசையான்னு கூப்பிட போறோம். எனக்கு ஏதாவது நீங்க தான் செய்யணும். ஏசையா. ஓ லேமா நாராதார அபாகலாராதா. எல்லாரும் ஊழியக்காரங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசையா. லீடர்ஸ் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசையா. நேரலையில எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசையா. வேற எதுவும் இல்ல. ஏசையா. ஏசையா. என் ஏசையா. 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 எவ்வளவு சத்தமா உன்னால கதற முடியுமோ அவ்வளவு சத்தமா ஏசையா. ஏசையா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஏசையா. Let the heavens open. Let the heavens open. அப்பா உங்க சுகப்படுத்துகிற கரம், உங்களை விடுவிக்கிற கரம், தப்புவிக்கிற கரம் என் ஜனங்களை தொடட்டும். என் ஜனங்களை தொடட்டும். பலிபீடத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகட்டும். Let the power of your hand touch my people. எல்லா உடன்படிக்கைகள் முந்தின ஆளுகைகள் கேன்சல் ஆகட்டும். Break all the curse. சாபத்தின் உடன்படிக்கைகள் கேன்சல் பண்ணப்படுவதாக. 4 தலைமுறையின் கட்டுகள் உடைவதாக. வியாதி நீங்கட்டும். வறுமை மாறட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஜீவ நதி புறப்பட்டு வரட்டும்.
உண்டாகட்டப்பா. ஏசையா ஏசையா விடுதலை உண்டாகட்டப்பா. ஏசையா கூப்பிட்டுக்கிட்டே இரு. ஏசையா லாத்ரோ பதாரே கதிர லபா லபா ஷேக திட ரபா லபா 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 திர பாபா பாபா ஏசையா ஷேக லரா துரா பாபா. ஏசையா கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா bless பண்ணு. ஜெசிமா bless பண்ணுமா. ஜனங்களை ஆசீர்வதி. லாத்ரோ பதே ஷேக லிபா பாபா பாபா. அப்பா உங்க நாமத்தை கூப்பிடும் பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஏசையா உங்க நாமத்தை கூப்பிடும் பொழுதே ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. இந்த வனாந்திரத்திலே நாங்கள் மறந்து போன எல்லா வாக்குத்தத்தத்தையும் நல்ல கரங்களை அப்பா தட்டி நீங்க நினைவுக்கு ஏசையா கொண்டு வாங்க அப்பா. கரங்களை தட்டி பெற்றுக்கோ. சுகம் உண்டாகட்டும். லேமா நராத்ரோ பாபா பாபா பாபா. விடுதலை விடுதலை விடுதலை. கரங்களை நல்லா தட்டி ஏசையா ஏசையா விடுதலை 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 ஓ விடுதலை. அலைச்சல்கள் எல்லாவற்றையும் என் தேவன் முடிவுக்கு கொண்டு வருவீராக. Jesus, ஏசையா ஏசையா. சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை எதிர்த்து இப்ப பேசுகிறாங்க. ஓ இப்போ ஒரு விடுதலை உண்டாகட்டும். என் சகோதரிகள் படுகிற வேதனை, ஓ என் சகோதரர்கள் படுகிற வேதனை நீர் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீர். இப்போ உங்க சுகப்படுத்துகிற கரம் என் ஜனத்தின் மேல, ஓ உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ரத்தம் இறங்கு. சுகப்படுத்துகிற கரம் இறங்குது. ஏசையா கூப்பிடுங்க பார்க்கலாம். ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதாக. மூட்டு வலிகள் நீங்குவதாக. கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதாக. டியூமஸ் டியூமஸ் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. லேதோ ரேத்ரக திடேனே மாத்தோ ஹஷேகே தி ரபா பாபா 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 பாபா. எல்லா மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். ஓ heavenly power இப்போ இறங்கட்டும். ரோமாட்டோட ஆர்த்தரைட்டிஸ் சுகமாகட்டும். மன வியாதிகள் நீங்கட்டும். பயம் 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 யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்க எல்லாம் ஏசையான்னு சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் பயம் நீங்குவதாக. பயம் நீங்குவதாக. கடன்கள் மாறுவதாக. தரித்திரம் மாறுவதாக. வறுமை மாறுவதாக. கர்த்தர் எல்லா துருத்திகளையும் துறவாய் மாற்றுகிறார். எல்லா துருத்திகளும் துறவாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Jesus, let them see the springs, Master. துறவுகளை காணத்தக்கதாக அப்பா கண்களை திறப்பீராக. முதல் அற்புதத்தை பெற்றுக்கொள். கரங்களை நல்லா தட்டி ஏசையா கொண்டாடுங்க பார்க்கலாம். கரங்களை பலமா 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 எல்லாரும் பலமா தட்டி நல்ல கரங்களை தட்டி ராபா ராபா லாபா ராதா ராபா பாபா. ஓ நதி போல அபிஷேகம் புறப்படும். ஓ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. டெலிவரன்ஸ். ஓ ரெண்டு பேர் ஒருமனப்படுகிறோம். மேடையில் இருக்கிற எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். ஊழியக்காரங்க ஒருமனப்படுகிறோம். கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக்கிறோம். விடுதலை 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 விடுதலை. ஓ விடுதலை 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 விடுதலை. ஏசையா கரங்களை தட்டி சொல்லுங்க. ஏசையா ஏசையா. இன்னும் மேலமா ஊழியக்காரங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ரிலீஸ். எல்லாரும் மேல ஒரு விடுதலையின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. விடுதலையின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஊற்றப்படுவதாக. பின்னாடி இருக்கிறவங்க மேல உடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை தட்டி நல்லா ஏசையா. விடுதலை விடுதலை விடுதலை. கட்டுகள் அரட்டும். நுகங்கள் முறியட்டும். நல்ல கரங்களை தட்டி அந்த ஏசையாவுக்கு மகிமை, அந்த ஏசையாவுக்கு எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உண்டாவதாக. துதி. Let your name be lifted high, Master. Amen. நாம உயரட்டும். இயேசு உயரட்டும். இயேசு பெரியவர். இயேசு அற்புதர். இயேசு வாழ வைக்கிறவர். இயேசு நல்லவர். கரங்களை தட்டி ஏசையா சொல்லிக்கிட்டே கரங்களை பலமா தட்டி ஏசையா ஏசையா. ஓ இன்னும் பலமா பலமா அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஓ சில குடும்பங்கள்ல இப்போ ஒரு சமாதானத்தை ஊற்றுகிறார்.
இன்றைக்கு Thank you, Jesus. உறவுகள்ல சமாதானத்தை கர்த்தர் கொடு. ஆமாப்பா, நன்றி அப்பா. அலைச்சல்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. We speak, let there be a change in the wanderings. In the name இனிமே எங்க போறது, என்ன பண்றது, யார்கிட்ட போறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நாளும் இங்க அமர்ந்திருக்கிறவங்க யாருக்குமே வரக்கூடாது. வராது சொல்லுங்க, வராது. ஏன்னா என் அலைச்சல்களை கர்த்தர் கண்டிருக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் அவர் எனக்கானதை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுயா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். சத்தமா அழகா. இயேசுயா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். என் இயேசு இருக்கையில, என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்தீங்க. அழகா அழகா சந்தோஷமா. என் இயேசு இருக்கையில எல்லா துக்கங்களும் மாறுது, ஏன் கலங்கிடணும்? சமாதானம் நிரம்புது. எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஒருவேளை இன்றைக்கு அலைச்சல்களோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, இந்த கவலையோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் எப்படி உங்கள் காரியங்களை மாற்றுவார்னா, ஒரு நாள் வரும், அப்போ நீங்கள் இப்படி பாடுவீங்க. எப்படி தெரியுமா? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. இந்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அடுத்த வருஷம், ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் உன் அலைச்சல்களுக்கு எல்லாம் பதில் கிடைச்சு எனக்கு குறையே இல்ல, குறைவே இல்ல. நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சார், பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க, நான் சொல்லுவேன். எனக்கு குறைவே இல்லை, நான் சொல்ல போறேன். கரங்களை தட்டி கொண்டாடி சொல்லுங்க பார்க்கலாம். என் மேய்ப்பர் நீர்தானையா. ஓ ஜீசஸ். கடைசியா பாடி முடிக்க போறோம். நம்ம தைரியமா சொல்ல போறோம், எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமென். ஏன்னா எல்ரோய், என் அலைச்சல்களை அறிந்தவர், என்னை காண்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன தெரியுமா ஜெசிமா, நம்ம கிட்ட இருக்கிறத அவருக்கு எல்லாம் இப்படி கொடுத்துட்டோம், வாங்கிக்கோ, இப்ப அப்படி வச்சிரு, அவர் பாத்துக்குவார். உங்ககிட்ட இருக்கிறத அவர் கையில கொடுத்துருங்க, திரும்பி எடுத்துன்னு போக கூடாது. எடுத்துன்னு போகாதீங்க. கவலையோட வந்தீங்க, அலைச்சலோட வந்தீங்க, போராட்டத்தோட வந்தீங்க, போராட்டம் உங்களுக்கு வேணாம், அவர் கையில கொடுத்துருங்க, அவர் எடுத்துக்குவார். நீங்க இனிமேல் எடுத்துருமா, இப்படிதான் பாட போறீங்க. என் மேய்ப்பர் நீர்தானையா, அழகு அழகு, சத்தமா அழகா. எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர், என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. நாயே கலங்கணும், என் நாயன் இருக்கையில நான் ஏன் கலங்கணும்? என் நாயன் இருக்கையில நான் ஏன் கலங்கணும்? நல்லா சிரிச்சுக்கிட்டே பாடுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? The best attire, the best dress that you can wear is your smile. வசனம் சொல்லுகிறது, அண்ணால் துக்கமுகமா போகல. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது சிரிச்சுக்கினே போங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? அவர் செய்வார் நம்புறீங்களா? ஆகாருக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்வார் நம்புறீங்களா? அப்பனா எப்படி போறீங்க? சிரிச்சுக்கிட்டே, நோ புலம்பல், எந்த புலம்புல இல்லாம, எந்த குறையும் பேசாம, நெகட்டிவா எதுவும் பேசாம சந்தோஷமா நீங்க வீட்டுக்கு போகணும். சரியா? அதை நாங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியாதுல்ல, ஸ்டேஜ்ல இங்க நின்றுட்டு இருக்கிறதுனால எங்களால உங்க எல்லாரையும் பார்க்க முடியுது. சிரிச்சுக்கிட்டே நம்ம சொல்ல போறோம், நான் ஏன் கலங்கனோ, என் நாயன் இருக்க